इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् काते कान्ता कस्ते पुत्रः संसारो यमतीव विचित्रः कस्य त्वं कः कुत आयातः तत्त्वं चिन्तय यदिदं भ्रातः तत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः वयसि गते कः कामविकारः शुष्के नीरे कः कस्तारः क्षीणे वित्ते कः परिवारः ज्ञाते तत्त्वे कः संसारः மோகமுத்கர பிரகரணம். பகவத்பாதால் ஆசுவாக பண்ணியிருந்தான ஒரு பிரகரணம். அதுல சத்சங்கத்தினுடைய மகிமைய சொல்லக்கூடியதான ஒரு சங்க சர்வதா வர்ஜனீய. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா சங்கத்தை விட்டுறணும். அப்படி சங்கத்தை விட்டோம்னா ஏகாந்தமாக இருக்கணும். ஏகாந்தே சுகமாஸ்யதாம் பரதரே சேதசமாதீயதாம். 10 பேரோட சேராமல் தனியா இருந்து பழகி கொள்ளணும். அப்படி பழகின்றோமையானால் அதனால ரொம்ப பிரயோஜனம் உண்டு. அப்படி பழக முடியலன்னு வச்சுங்களேன், தனிமைங்கிறது ரொம்ப பேருக்கு பயம். நியாயமா என்ன சொல்றது, த்விதீயாத்வை பயம் பவதி. 2வது மனுஷன் இருந்தா தானே பயம். நீங்க ஒத்தரே இருந்ததுன்னா பயத்துக்கு இடமே இல்லையே. அப்படி இருக்கும்பொழுது ஏன் பயப்படுறீள் அப்படிங்கறது சாஸ்திரம். இருந்தாலும் மனுஷ ஆளுக்கு ஏகாந்தமா இருந்தா பயம், ஒண்டியா இருந்தா பயம். அதனால சங்கத்தை டோட்டலா விடுறதுங்கிறது அவளால முடியாது. அப்ப முடியாதுன்னா என்ன பண்றது? அப்ப யாரோடய சேர்ந்துதான் இருக்கணும், ஒன்னாதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னு வச்சுங்களேன். அப்ப யாரோட சேர்க்க வச்சுக்கலாம்? சத்துக்களோட சேர்க்க. அப்ப சத்துக்கள் யாருங்கிறது அப்புறம் கேள்விகள். நமக்கு தெரியாதோ இல்ல யாரு சத்து யாரு அசத்து. கருப்பா இருக்கிறவாள்லாம் சத்துன்னு வச்சுங்களேன். அப்படி ஏதாவது நீளமா இருப்பா சத்துரா இருக்கிறவாள். இல்ல சத்துக்கள்லாம் தாடி வச்சிருப்பா. இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? முடியாது. அதனால சத்து யாருன்னு நமக்கு தெரியல. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது, உங்களால தனிமையாக இருக்க முடியலைன்னா ஒரு சங்கம் வேண்டியத்தான் இருக்குன்னு சொல்வியேனால் சத்துக்களோட சங்கம் வச்சுக்கோ அப்படிங்க. இந்த சத்சங்கமானது எங்கே உபயோகப்படுறது, எப்படி உபயோகப்படுறதுன்னு நமக்கு தெரியணும். சத்துங்கிறத யாருன்னு பார்ப்போம் அப்புறம். ஏன்னா அதுக்கப்புறம் தானே விஷயம் இருக்கு. சில பேர் சத்து மாதிரி காணப்படுறா, ஆனா சத்துக்களா இருக்கிறது இல்ல. சில பேர் வேற மாதிரி இருக்கா, ஆனா நிஜமா சத்தா இருக்கா. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அடுத்த கேள்வி. முதல்ல எப்படி சத்சங்கங்கிறது மனுஷனுக்கு என்னமா உபயோகப்படுறது, அவனை எப்படி காப்பாத்துறது, எதற்காக சத்சங்கம் வேணும்னு சொல்றா பாக்க. இப்ப மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில அவன் என்ன நினைக்கிறான், தனக்கு துன்பம் போகணும், தான் சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறான். எல்லோரும் அப்படித்தான். ஏன்னா எல்லோருக்கும் துன்பத்தை வேணும்னு யாராவது கேட்கறவன் இருக்கானா? ஒரு குத்தி மாதாவை தவிர. அந்த குத்தி மாதாவும் துன்பம் எதுக்கு வேணும்னு கேட்டா, பகவானுடைய இதயத்துல பார்த்து கொண்டிருக்க கூடியதான ஒரு சந்தோஷம் எனக்கு வேணுங்கிறதுக்காகத்தான் பாக்கியத்துல துன்பத்தை கேட்டா. எல்லோருக்கும் எதுல ஆசை, மனசு நிம்மதியா சாந்தமா இருக்கணும். அப்படித்தானே? அப்ப அது மாதிரி நம்மள இருக்க வைக்கிறதா இருக்க வைக்க முடியல. ஏன்? இவன் பிறக்கிறப்பவே இவனுடைய மனசுல கொந்தளிப்போட பிறக்கிறான். கொந்தளிப்போட பிறக்கிறது மட்டும் இல்ல, கொந்தளிப்புக்கு காரணமா இருக்கக்கூடியதான பாப கர்மாவோட பிறந்தவர். இல்ல சார் நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன்,
சொல்லுங்க, நான் வேண்டாம் சொல்லல, நீங்க புண்ணியாத்மா ஒத்துக்கிறேன். ஆனா 10% புண்ணியாத்மாவா இருந்தாலும் இந்த லோகத்துல வந்திருக்க மாட்டேன். ஸ்ருதி சொல்றது உபாபியாமேவ மனுஷ்ய லோகம் புண்ணியேன புண்ணியோ பவதி பாப பாபேன உபாபியாமேவ மனுஷ்ய லோகம் பிரஷ்னோபனிஷத் சொல். ஆகையால் ரெண்டும் கலந்து இருக்கிறதுனால்தான் இந்த லோகத்துல ஜன்மாவடைஞ்சிருக்கும். சில பேருக்கு 90% சுகம் 10% பாபம் இருக்கும், சில பேருக்கு ரிவர்ஸா இருக்கும். ஆனா கொஞ்சமே பாபமே இல்ல சார், முழுக்க புண்ணியம்னு ஒருத்தராலையும் சொல்ல முடியும். இந்த ஊர்ல பிறக்கணும்னா ரெண்டும் கலந்து இருக்கணும். இப்ப இந்த ரெண்டும் கலந்திருந்தா அந்த துக்கம் வர சந்தர்ப்பத்துல அந்த கெட்ட கர்மாக்கள் இருக்கிறதுனால அதனால துன்பம் வரத்தான் வருது. துன்பம் வரும் பொழுது நமக்கு கஷ்டமா இருக்கு. நம்ம என்ன பண்றோம், துன்பத்தை தாண்டி சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு முயற்சி பட்டோம். நமக்கு தெரியறதா? வழி தெரியல. இதுதான் சுகத்தை அடைவதற்கு வழி என்கிறது மனிதனுக்கு தெரியல. அவன் ஏதோ சில வழிகளை வச்சுட்டு இருக்கான். எனது காசு சம்பாதிச்சா சுகம் வரும் இது. ஆனா அந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்படணும்ல. சின்ன குழந்தைல இருந்து பெரிய உத்தியோகத்துக்காக படிக்கணும். நல்லா படித்த பிறகு பெரிய உத்தியோகம் வரதோ வரலையோ அது வேற கஷ்டம். ஒருவேளை வந்துருச்சுன்னா அந்த உத்தியோகம் பண்றதுல ஒரு கஷ்டம் இருக்கு. சுகம் காசு வந்த பிறகு சுகம், அது வரைக்கும் கஷ்டம் தானே. 30 நாள் உழைச்சா தானே 1ஆம் தேதி என்னைக்கு சம்பளம் வரும். அதுக்குள்ள கஷ்டம் இருக்கா இல்லையா? இருக்கத்தான் இருக்கு. அப்படியும் காசு வந்ததுன்னா அந்த காசு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வரல, போறத பத்தா போற. இப்படித்தானே கஷ்டப்பட்டு இருக்கா மனுஷன். இவனுக்கு காசுனால சுகம் என்று நினைக்கிறான், சரீரத்துல ஆரோக்கியம் இருந்தா சுகம்னு நினைக்கிறான், 10 பேர் உங்களை வசத்தின்னு சொன்னா சுகம்னு நினைக்கிறான். இதான் இவனுடைய விவகாரம். காசு மட்டும் போராது, ரெகக்னிஷன் வேணும், இண்டிவிஜுவாலிட்டி வேணும்னு சொல்றா சில பேர். அதெல்லாம் என்னன்னு தெரியல, விடுங்க. ஐடென்டிட்டி வேணுங்கிற எல்லாம் என்ன சொல்றாள், அவளுடைய மனசுல என்ன இருக்குங்கிற அபிப்பிராயம் தெரியல. விவகாரம் வியக்திகதமா அவளாலையும் சொல்ல முடியல. ஆனா என்ன, 4 பேர் தன்னை மதிக்கணும் எனக்கூடியதான எண்ணம் மட்டும் மனுஷனுக்கு இருக்க, இவைகள்லாம் இருந்தா தான் இவன் சுகம் என்று கருதுகிறான். இந்த கருத்து கரெக்டா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எல்லா சந்தர்ப்பத்திலையும் உபயோகப்படுவதில்லை. ரொம்ப ரெகக்னிஷன் அது வந்துட்டாலும் இவனுக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு சினிமா ஸ்டாரானா அவன் இஷ்டமாக அப்படியே போய் காலால நடந்துட்டு வர முடியுமா சொல்லுங்க பாக்கலாம். 1000 பேருக்கு அவங்களை பார்த்தா இஷ்டமா இருக்க, அவளை பாக்கணும். ஒரு கிரிக்கெட் ஸ்டார் இருக்கா, அவன் பாட்டுக்கு அப்படியே பீச்சில் போய் நடந்துட்டு வரலாம், வாக்கிங் போயிட்டு வரலாம், போக முடியறதா? காசு இருக்கு, புகழ் இருக்கு, நல்ல பேர் இருக்கு, எல்லாமும் இருக்கு. ஆனா என்னடா பிரைவசி இல்லை, அவன் கஷ்டப்படுறான். இவைகள்லாம் நம்ம வசதி என்று கருதுகிறோமோ அவைகள்லாம் என்ன ஆறதுன்னா இவனுக்கே துன்பத்தை கொடுக்கிறது. அப்ப இவைகள்லாம் நிஜமான வழிகள் இல்லை. இவைகள்லாம் சில வழிகள் வரதுக்கு டெம்பரரியா சில சுகத்தை கொடுக்கிறது, துன்பத்தை நீக்கிறது. ஆனா இவைகள் சாஸ்வதமான சுகத்தை அளிக்கா. அவைகள் அளிக்கணுமேயானால் இவனுக்கு என்ன பண்ணணும், இவனுக்கு தான் தெரியலையே. உமக்கும் தெரியல, எனக்கும் தெரியல, உங்க தாத்தாவுக்கும் தெரியல, நம்ம தாத்தாவுக்கும் தெரியல. என்ன பண்றது? லோகத்துல எதிரையும் தெரியாததுக்கு என்ன சொல்லணும், சாஸ்திரம் தான் சொல்லும். எது லோகத்துல தெரியலையோ அத்தியந்தம் அப்பிராப்தே சாஸ்திரம் பிரமாணம். தெரியாத விஷயத்த சாஸ்திரம் சொன்னா சாந்தி. அப்ப அந்த சாஸ்திரத்துக்கிட்ட சாஸ்திரம் என்ன சொல்றது, சத்சங்கத்தோட இது. இந்த சத்சங்கம்ங்கிறது நமக்கா தெரியாது, லோகத்துல தெரியாது, சாஸ்திரம் சொல்றது. இப்ப சாஸ்திரம் என்ன பண்ணணும், என்ன சொல்றது, சத்சங்கத்தோட இது. இது முதல்ல ஒரு கேள்வி, ஒரு பதில் வந்தாச்சு. லோகத்துல நாம் பின்பற்றக்கூடியதான சாதனங்கள் பணமோ புகழோ பதவியோ இவைகள்லாம் சாஸ்வதமான சுகத்தை அளிக்காது, அளிப்பதில்லை. அது ஒரு சுகத்தை அனுபவிச்சாலும் அதனால மற்ற துன்பங்கள் அதோட சேர்ந்து இருக்கு. பெரிய உத்தியோகத்துல இருந்ததே, ஆனால் என்ன அவனை பிடிக்கலன்னா உத்தியோகத்துல இருந்து எடுத்துட்டான். பேப்பர்ல பார்த்துட்டு இருக்கோம், எவ்வளவு போஸ்ட் எடுத்துட்டான், அவ்வளவுதான். நிர்தாட்சியமா கிடையாது.
ஆகையால் உத்தியோகம்னு நினைக்கிறோம், அதுலயும் கஷ்டங்கள் இருக்கு. அதே போல பதவி எப்ப போகும் தெரியாது. 60 வயசு ஆயிடுதுன்னா போயிட்டு வான்ட்டான். அதுக்கப்புறம் என்ன, தூலாயா பித்ரிபுர நைவ மன்யதே பாரியா, யாரும் உங்களை கேர் பண்றது. ஏண்டா நேத்து வரைக்கும் காசு இருந்தது, சம்பாதிச்சுட்டு இருந்தாரு, இன்னைக்கு காசு இல்ல. அதனால யார் காசு வாங்குறாளோ அவளுக்கு மதிப்பு, ரிட்டையர் ஆனவாளுக்கு ஒண்ணும் கிடையாது. போயிடுது, பதவி இல்ல. எந்த இடத்துக்கு போறீங்கன்னா அங்க இருக்கிறவாள உங்களுக்கு முன்னால கொடுத்த மரியாதையை கொடுக்கல, மரியாதையை கொடுக்கற, ஆனா முன்னால எப்படி இருந்ததோ அந்த மரியாதை இல்ல. அப்ப என்னாச்சு, நிஜமாக இவைகள் சுகத்தை கொடுத்தார். அப்ப சாஸ்வதமான ஒரு சுகம் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னா சாஸ்திரம் சொல்றது, அப்பா ஜீவன் முக்தி நிலை அடைஞ்சா உனக்கு ஒரு துன்பமும் கெட்ட வர. அப்ப முக்தியை அடையணும். முக்தி அடையிறதுன்னா எப்படின்னு, முக்தி அடையிறதுன்னா தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் அப்பா, அதான் முக்தி அடை. முக்தி அடையிறது இந்த லோகத்துல மேல் லோகத்துக்கு போறதோ, ஸ்வர்க லோகத்துக்கு போறதோ, பிரம்ம லோகத்துக்கு அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அங்க போனாலும் அங்கேயும் ப்ராப்ளம் இருக்குன்னு. ஸ்வர்க லோகத்துக்கு போனேன்னா உங்களுக்கு ஒரு பங்களா கொடுக்குறான், ஆனா பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களை விட பெரிய பங்களா இருக்கு. ஏன்டா அவர் 2 யாகம் பண்ணினார் சார், நீர் ஒண்ணுதான் பண்ணினு. இவ்வளவு பங்களா கிடைச்சாலும் உங்களுக்கு அதை பார்த்தா வயிறு. அவளுக்கு 24 hours வாட்டர் சப்ளை இருக்கு, எனக்கு காலையில 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் தானே. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வருதோ இல்லையோ, போருமோ இல்லையோ, முடியல, என்ன வேணும், அது மாதிரி எனக்கு இருக்கணும். அதோட சேர்ந்தோமையான நமக்கும் துன்பம் வரத்தான் வரும். எந்த லோகத்துல போனாலும் துன்பம் வரத்தான் வரும். அப்படி துன்பமே இல்லாதான ஒரு இடம் நம்ம அடையணுமையானால் அதுக்கு வழி ஒண்ணு ஞானத்தை அடையும், மோட்சத்தை. அந்த ஞானம் அடையணுமையானால் அதுக்கு என்ன, தத்துவம் புரியணும். வெறுமன புரியறது இல்ல, இவ்வளவுதான் இதுதான் தத்துவம் என்று நிச்சயமாக புரியும். நிச்சலமாக அசையாததான ஒரு பிடிப்பு நமக்கு வரணும். எப்ப சார் உண்மை தெரியும், பொய்யானது மறைஞ்சா உண்மை தெரியும். வெளிச்சம் எப்ப வரும், இருட்டு போனா வெளிச்சம். ராத்திரி ஒரே இருட்டா இருக்கு, கும் இருட்டா இருக்க, காலம்பரம் எழுந்ததுமே இருட்டெல்லாம் போயிடுது, இருட்டு போன பிறகு வெளிச்சம் வருது. அதே போல நமக்கு இருட்டு போனாதானே வெளிச்சம் வரும். நமக்கு இருக்கிற இருட்டு எங்கே போகும், நமக்குள்ள இருக்கிற இருட்டு இருக்க, அது சாதாரணமாக போற இருட்டு இல்ல, அத்தனை கோடி ஜன்மாக்களா சேர்த்து வச்சிரு. ஸ்வப்பிரகாசமான பரமாத்மா உள்ள இருந்த போதிலும் அவரையும் மறைச்சு இருட்டானது தன் வேலையை காமிக்கும். அந்த அஜ்ஞானம் எப்படி இருக்க, பிரம்மத்தையே மறைச்சு, அந்த பிரம்மமானது எப்படி இருக்க, 1000 சூரியர்கள் உதித்தா எப்படியோ அப்படி ஒரு பிரகாசமா இருக்கிற ஸ்வரூபம் நமக்குள்ள இருந்தால் அதை மறைச்சு அஜ்ஞானமானது வேலை செய்யும். கண்ணை மூடிட்டு பாருங்க, வெளிச்சம் இருக்கோ இல்லையோ, இத்தனை லைட் இருக்க, கண்ணை மூடினா இருட்டத்தானே இருக்க, வெளிச்சம் ஏன் இல்லைன்னு. உள்ளூர இருட்டத்தான் இருக்கு. அந்த இருட்டை யார கொடுத்தா, அஜ்ஞானம். அதான் மோகம். அந்த மோகம் போகணும். மோகம் எப்படி போகணும்னு, சங்கம் இல்லாம தனியா இருந்தா போகும். நமக்கு தான் பயமா இருக்கு, ஒண்டியா இருந்தா பயமா இருக்கு. யாரும் இல்ல சார் வீட்டுல, நான் தான் இருக்கேன், அதனால்தான் பயம்ங்கிறான். நியாயமா 2வது பேர் வழி இருந்தா அவன் அடிப்பானோ, சண்டை போடுவானோ, ஏதாவது பண்ணுவானோன்னு பயம் இருக்கணும். நீங்க ஏகாந்தமா இருந்தா என்ன பயம், யார் என்ன பண்ண போறா, இருந்தாலும் ஒண்டியா இருந்தா பயமா இருக்கு. அப்ப என்ன பண்றது, சங்கம் இல்லாம இருக்க முடியலன்னா சத்சங்கத்தை வச்சு, இதான் வழி. அப்ப முக்தி வேணுமையானால் தத்துவம் புரியணும், நிச்சயமான தத்துவம் வரணும். தத்துவம் வரணும்னா மோகம் போகணும், அஜ்ஞானம் போகணும். அஜ்ஞானம் போகணுமையானால் அஜ்ஞானத்தை போக்கக்கூடியதான, ஞானத்தை அளிக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம், தியானம் பண்ணக்கூடிய ஸ்வரூபம் நமக்கு வரணும். அது வரணுமையானால் சொல்லிக் கொடுக்கிற சங்கம் வேணும். ஆகையால் எப்படி, சத்சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிஷ்டல தத்துவம், நிஷ்டல தத்துவே ஜீவன் முக்தி. இது வழி. இது சாஸ்திரம் சொல்லி இருக்கு. மனுஷனுக்கு தனியா தெரியாது, சாஸ்திரம் சொல்லாத போனா தெரியாது. சாஸ்திரம் தான் சொல்லணும். சாஸ்திரம் சொன்னா அது பொய்யாகாது.
ஏன் சுவாமி சாஸ்திரம் பொய் சொல்லாதா? சாஸ்திரம் சொல்லாது. ஏன் சொல்லாது? வேண்டியன்னு வேண்டாதவன் இல்லையே சாஸ்திரத்துக்கு. மனுஷாளுக்கு வேணும்னா இவன் வேணும், இது வேணும், அது வேண்டாம், இவன் நல்லவன், இவன் கெட்டவன், வேண்டியவன் வேண்டாதவன், பணக்காரன், 1000 விவகாரங்கள் இவனுக்கு இருக்கு. சாஸ்திரத்துக்கு அப்படி இல்லையே. சாஸ்திரம் உலகத்தில் இருக்கிற எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும் என்று பார்க்கிறது. எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கக்கூடியதான சாஸ்திரமானது எல்லோருக்கும் சரியான வழியை சொல்லுமே தவிர ஒரு நாளும் வேறொரு வழியை சொல்ல. ஆகையால் இந்த சாஸ்திரம் என்ன சொல்லிருக்க? சத் சங்கத்வே நிசங்கத்வம் சத்துன்னு சொல்ல. அப்ப இப்ப சத் சங்கம் வேணும்னா சத்தை பத்தி தெரியணும். சத்தோட சேர்க்கைனா சத் சங்கம். சத்துனா யாரு? சத்துனா பிரம்மம். சதேவ சோமியமக்ரஹாசேத் ஏகமேவ அத்விதீயம். இவ்வுலகங்கள்லாம் படைக்கிறதுக்கு முன்னால என்ன இருந்தார்? பரமாத்மா ஒருவர் தானே. சோ இந்த அந்த பரமாத்மாவோட சேர்க்கை உள்ளவர்கள் சத்துகள்னா என்ன அர்த்தம்? அப்ப மற்றவர்கள்லாம் என்ன? மற்றவர்கள்லாம் எதோட சேர்ந்திருக்காங்க? பணத்தோட சேர்ந்து. உலகத்துல யாராவது பணம் வேண்டான்னு சொல்றவனை கொஞ்சம் பார்க்கலாம். எல்லோரும் பணம் வேணும் தான் சொல்றோம். அந்த பணத்துல என்னத்தான் விவகாரம் தெரியல, எண்ணி இல்ல, அனாதி காலமாக அப்படி. எல்லோருக்கும் பணம் வேணும், எல்லோருக்கும் புகழ் வேணும், எல்லோருக்கும் ஒரு மரியாதை வேணும், எல்லாருக்கும் கௌரவம் வேணும், எல்லோருக்கும் பதவி வேணும், எல்லோருக்கும் இதுல ஆசை இருக்கு. சாதாரணமா நம்ம இல்ல, எல்லாத்தையும் தொடர்ந்து இருக்கேன்னு நினைக்கிறவாளுக்கு கூட இந்த ஆசை காணப்படும். மனுஷ சாமானியனுக்கு இருக்க. அது போகணுமே. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா பணத்துல வச்சதான ஒரு ஆசை இருக்கு பார்த்தல, அந்த ஆசையானது பரமனிடத்துல இருக்கு. பணத்துல ஆசை வச்சா லௌகிகமாக போறேன், பிரேயோ மார்க்கம் அதுக்கு போறேன். பரமனிடத்துல ஆசை வச்சோம்னா ஸ்ரேயோ மார்க்கத்துக்கு போறேன். ஸ்ரேயஸ் மனுஷனுக்கு நன்மையை கொடுக்கறது என்ன? பரமாத்மா ஞானம். சோ இந்த பரமாத்மா ஞானம் இந்த பக்கம் திரும்பி ஓடிட்டு இருக்கேப்பா, வேண்டாம். பீச்சு கிழக்கே இருக்கு நம்ம சொன்னோம்னா நம்ம மேற்கே போயிட்டே இருந்தோம்னா கிடைக்க முடியுமா இந்த ஜென்மாவில? இந்த பக்கம் தான் இருக்கு. சோ பரமாத்மா எங்க இருக்கார்? அந்தராத்மா இதயத்துக்குள்ள இருக்கார். அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா. உள்நோக்கி இருக்கார். நம்ம உள்நோக்கி போகலையே. நம்ம எங்க பார்த்துட்டு இருக்கோம்? கண்ணை திறந்து வெளியில பாக்கிறோம். அவளை கேட்கிறோம், இவாளை கேட்கிறோம், அது பண்ணணும், இது பண்ணணும், இப்படித்தானே போயிட்டு இருக்கோம். ஆகையால் கஷ்டித் தீர பிரத்யகாத்மானமைச்சது ஆவருத்த சக்ஷுர் அமிர்தத்வமீட்சன். 10,000 பேர்ல யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் உள்நோக்கி பார்க்கிறா. உள்ள இருக்கக்கூடியதான பரமாத்மாவை அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். மற்றவர்கள்லாம் வெளிநோக்கி திருஷ்டி இருக்கு. சுட்டிக்கிற காலத்திலே வெளிநோக்கி தான் சுட்டிக்கப்படும். தனியா சொல்லல. பிறக்கிறக்கான கண்ணை திறந்தமே வெளியில என்ன இருக்குன்னு பார்த்தமே தவிர யாராவது ஒரு குழந்தையாவது உள்நோக்கி பார்த்ததா? நீங்க யாருன்னு கேட்டா நான் ராமன், கோவிந்தன், கோபாலன் தன் பேரை சொன்னானே யாராவது ஒருத்தர் பிரம்மம்னு சொல்றானா? யாருக்காவது ஒருத்தருக்கு பிரம்மம்னு பேர் வச்சாலும் அவன் கே பிரம்மம், ஆர் பிரம்மம் நான் இன்ஷியலோட சொல்றானே தவிர பிரம்மம்னு சொல்றானோ? ஏன் சொல்லல? ஆனா நிஜம் எது? அவன் தான் பிரம்மம். ஒவ்வொரு மனுஷனும் பிரம்மஸ்வரூபமா இருந்தாலும் யாராவது அகம் பிரம்மான்னு சொல்றாளா? சொல்லல. ஏன் சொல்லல? நமக்கு பிறந்தண்ணில இருந்து வழக்கம் அந்த பக்கம் போச்சு. சோ இப்ப நம்ம யார பிடிக்கணும்? சத்த பிடிக்கணும். சத்த நிலத்துல அட்டாச்மெண்ட் இருக்கிறவன பாக்கணும். சத் சங்கிய பாக்கணும். சத் சங்கின்னா யாருன்னு பிரம்மத்தினிடத்திலேயே மனசை உடையவன், 24 மணி நேரமும் அதையே நினைக்கிறவன். நமக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பாரு. காலம்புறந்து ஒரு 10 நிமிடம் பூஜை பண்ணிவிட்டு பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு வந்துடுறான். ஏன்னா ரொம்ப எங்களுக்கெல்லாம் பக்தி ஜாஸ்தி. என்ன பக்தி? பக்தி பகவான் இடத்துல இல்ல, நைவேத்தியத்துல. வெள்ளிக்கிழமை என்ன நைவேத்தியம்? சக்கர பொங்கல், வடை. சனிக்கிழமைன்னா எள்ளும் சாதம். ஞாயிற்றுக்கிழமைன்னா வேற ஏதோ ஒண்ணு நைவேத்தியம். இப்படித்தானே இருக்கும். அகார வடிசல் நாளைக்கு நைவேத்தியம் பண்ணணும். இன்னைக்கு ஸ்கந்த சக்தி சுப்பிரமணிய சுவாமி அவருக்கு பிடிச்சதான பதார்த்தங்கள் நைவேத்தியம் பண்ணணும். இப்படித்தானே இருக்கு.
அப்ப என்ன, மனுஷனுக்கு நிஜமாக பக்தி இருப்பதில்லை. பக்தி பஜனம் பகவான் இடத்துல தன்னை சமர்ப்பணம் பண்ணணும். பகவான் இடத்துல அப்படியே ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு இங்க பாக்கறது இல்ல பக்தி. பக்தின்னா என்ன, தன்னை முழுமையா பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண, நான் இல்லை பகவான் தான் இருக்கார் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரணும். சரணாகதின்னு பேர். அதான் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்ய ஆர்த்திய ஹரே தேவி நாராயணி நமோ. நான் இல்லை, நான் உன்னோட சேர்ந்து விட்டேன், தனியாக நான் இல்லை, எனக்கூடியதான எண்ணம் இருக்கணும். இதுதான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ற. தத்துவமசி அயமாத்மா பிரம்மாங்கிற வாக்கியங்களுக்கெல்லாம் இதுதான் அர்த்தம். ஆனா நம்ம இண்டிவிஜுவலிட்டி விட தயாரா இல்லை. என்ன பண்ணேள், நான் இந்த சுப்பிரமணிய சுவாமி 6 நாள்லயும் பகவான தரிசனம் பண்ணினேன், பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணினேன், பகவானையே நினைத்தேன். எத்தனை பேர் சொல்ற? கொஞ்சம் யோசனை. இந்த 6 நாள் என்ன பண்ணேன்னா ரொம்ப பிஸியா இருந்தேன் சார். எதுல? வேற காரியக்கிரமங்கள். பகவான் இடத்துல நம்ம எவ்வளவு சமயம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அவருக்காக, அவரை பார்த்து அவரையே நினைத்து அவருடைய புகழ பாடி பண்ணிருக்கா. அந்த பகவான் வேற யாரும் இல்ல, உங்க இதயத்துல இருக்கக்கூடிய ஸ்வரூபம். யாரால் நீங்க கண்ணை திறக்கிறீங்களோ, யாரால் பாக்குறீங்களோ, யாரால் கேட்கிறீங்களோ, யார் இருந்தால் நடக்கிறீங்களோ, யார் இருந்தாலும் மூச்சு வாங்குறீங்களே. நப்ராணே நாபானே மர்த்தியோ ஜீவதி கஷ்டனா இதரேன து ஜீவந்தி யஸ்மின்னேதா உபாஸ்ரிதௌ. மூச்சு காத்து உள்ளியும் வெளியிலையும் போயிட்டே இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துட்டா நீங்க? அது அப்படியே இருக்கிற வரைக்கும் சௌக்கியம் சார். என்னைக்காவது மூச்சு தட்டிச்சுன்னா டாக்டர்கிட்ட ஓடணும். அது வரைக்கும் அதை கவனிக்கவே இல்லை. யார் இதை கரெக்டா பாக்குற? யோசனை பண்ணமா? கண்ணு பாக்குறது, காது கேட்கறது எல்லாம் சொல்றேன். இது எப்ப சார் நடக்கிறத? மூச்சுண்டு இருக்கிறப்ப நடக்கு. தூங்குற சமயத்துல உங்களோட அதுவும் ஓய்வு பெற்றிருக்கு. அது ஓய்வு பெற்றதுனால்தான் நீங்க தூங்கினேன். நான் பாட்டுக்கு தூங்குறேன்னு சொல்லிட்டு கண்ணை விட்டேன்னா அது பாட்டுக்கு அப்படி பார்த்துட்டு வந்தேன்னா வம்பான்னா போயிடும். ஒண்ணும் இல்ல, தூங்கிட்டே இருக்கிற ஒருத்தர் கண்ணை திறனுன்னு தூங்கினேன்னா நீங்க பார்த்தேன்னா பயப்படணும். என்ன போச்சு? அவர் கண்ணை திறன். சில பேர் வாயப்படாதுன்னு தூங்குவான், சில பேர் கண்ணை திறன்னு தூங்கினா தூங்கி இருக்கட்டும், உங்களுக்கு பயமாறதோ இல்லையோ. இப்ப எல்லாம் அது ஓய்வு பெறது. ஆனா இந்த மூச்சு காத்து விடுறது மட்டும் பிராணன் ஓய்வு பெற்றிருக்கோம். ஓய்வு பெற்ற என்ன ஆகும் யோஜனை பண்ணுங்க. யாராவது தைரியமா தூங்குவாள்? தூங்கிட்டே இருக்க நீங்க ஒரு 7-8 மணி நேரம். திடீர்னு ஒருத்தர் பார்த்தாரு, ஒன்னும் மூச்சு காத்து இல்ல, எடுத்துன்னு போயிடுவாருன்னு விவகாரம். அடுத்த நாள் நீங்க இருக்கலாங்கிறதே டவுட். அப்ப இந்த மூச்சு காத்தானது விடாம போயிட்டு இருக்க. யார் இதை அனுப்பிட்டு இருக்க? சரீரத்தை வந்து காத்த போன பிறகு இந்த சரீரத்துக்குள்ள துருத்து வழியாக காத்த உள்ள விட்டேனையானால் அந்த காத்த உள்ளயும் வெளியிலையும் போகுமா? வேலை செய்யுமா? மற்ற பொருள்களை இயங்கும்படி பண்றதா? பண்ணாதே. அப்ப இந்த பிராணனை கவனிக்கிறவர் ஒருத்தர் இருக்கார் உங்க சரீரத்துக்குள்ள. அவரை யாரும் ஒன்னும் சொல்ல முடியாது. அவர் யாருன்னு? அவர் தான் பரமாத்மா. அவருக்கு பரமாத்மான்னு பேரு வச்சிருக்கேன். நீங்க சைத்தன்யம்னு சொல்லுங்க, கான்சியஸ்னஸ் சொல்லுங்க, வேற ஏதோ சக்தின்னு சொல்லுங்க. ஒருத்தர் இருக்க, அவரை நான் பிரம்மம்னு பேர் வச்சிருக்கேன். ஏன்னா எல்லா இடத்துலயும் இருக்காருனால, எல்லா பிராணிகளிடத்திலயும் இருக்காரு. உங்களை மட்டும் நீங்க உத்தர் தானே உலகத்துல மூச்சு வாங்குற, எல்லாரும் பண்றாளோ இல்லையா? அப்ப எல்லோருடையதும் இருந்து அதை பண்ணிட்டே இருக்காருல்ல. ஒரு மீன்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு சின்ன புழுல இருந்து ஆரம்பிச்சு மூச்சு வாங்கிட்டு தான் இருக்க. அந்த சரீரத்துக்குள்ள உள்ளையும் வழியிலையும் காத்து போறதுக்கு அவர் சகாயம் பண்ணிட்டு இருக்காரு. அங்கேயும் அவர் இருக்காரோ இல்லையா? அந்த பரமாத்மாவனிடத்துல மனச வைத்துக் கொண்டிருக்கிறவர் சத். சத்தை நினைக்கிறவர் சத். இப்ப கேட்டீல, சத்துனா யார் சார்? அப்படியே பிரம்மத்தை பத்தி பேசிட்டு அப்படியே இருந்துட்டு உங்க காசு கொடுன்னு கேட்கிறவர் சத்தா? நான் அதை பண்றேன் இதை பண்றேன் உலகத்தை மாத்தி வைக்கிறேன் காசு கொடுங்கன்னு கேட்கிறவர் சத்தா? யார் சத்? சத்துன்னா யாருன்னு பரமாத்மாவனிடத்துல மனசு சாஸ்வதமாக வைத்துக் கொண்டிருக்க. அவளுடைய சுவாவம் என்ன? அனாவசியமா பேச மாட்டேன். சத்துக்கள் எப்படி இருக்கா? இருப்பா. நீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்வா, கேட்காத போனா சும்மா அவ்வளவு.
10 நிமிஷமா உட்கார்ந்து வெறும்னு உட்கார்ந்துட்டு இருக்கா சார். ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டேன் சார். நீ சௌக்கியமா இருக்கியான்னு கேட்க மாட்டேன். ஏன் சார் கேட்கலையேன்னு கேட்டேன். இப்படி கம்ப்ளைண்ட் பண்றாரு. சௌக்கியமா இருக்க தொட்டு தானே இங்க வந்திருக்கான், இல்லைன்னா வீட்டுல பெட்ல இருந்தா படுத்துட்டு இருப்பாங்க. எப்ப இங்க வந்திருக்கானோ அப்ப சௌக்கியமா தான் இருக்கான். இல்ல உங்களை ஏதோ கேள்வி கேட்கணும்னு கேட்டிருக்கலாமே, நான் வேண்டாம்னு சொன்னேன்னா. நோ கொஸ்டின்ஸ் அப்படின்னு போர்டு எழுதி வச்சிருக்கேன்னா கேட்காது யாரு தப்பு? கேட்டிருந்தா தெரிஞ்ச பதில் சொல்லியிருக்கு. பிப்பலாதர்னு ஒரு மகாத்மா, அவர்கிட்ட ஒரு 6 பேர் சுகேகாத பாரத்வாஜா சைத்யகாமா பார்கவோ வைதர்பி கௌசல்யா இப்படின்னு ஒரு 6 பேர் போனார். நமஸ்காரம் பண்ணினா உட்காருங்கோன்ட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு, நாங்க ஏதோ உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு உண்டு. 1 வருஷ காலம் பிரம்மச்சரியம் இருந்தோம், அதுக்கப்புறம் சொல்றீங்க 1 வருஷ காலம் அவரிடத்துல இருக்கணும். அந்த ஆசிரமத்துல இருந்த பிறகு நீங்க எந்த கேள்வியாவது கேட்கலாம், எப்படியாவது கேட்கலாம். தெரிஞ்ச ஆன்சர் சொல்றேன், இல்லைன்னா இல்லை. ரிஸ்க் எடுத்துக்கணுமே 1 இயர், வேற வழி இல்லைன்ட்டு. ஏன்னா நீங்க கேட்கறது நான் சொல்றது புரியணுமே, ஆனால் உங்க மனசு தூய்மையா இருக்கு. 1 வருஷம் இருந்தால் இவெல்லாம் கேள்வி கேட்டா ஆன்சர் சொல்லிட்டா போச்சு. அது போல ஞானிகள்லாம் என்ன பண்றான்னு அவன் அனாவசியமா பேசணும். சோ சத்துனுடைய லட்சணம் என்னன்னு முதல்ல பாக்கணும். வெறும்னு பேசிண்டே இருந்தா சத்து இல்ல. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு சும்மா இருக்கான் பாருங்க, அவன் 24 மணி நேரம் பிரம்மத்தினிடத்திலேயே மனச சார்ந்து இருக்கான் பார்த்தேளா, அவன் சத்து. ஊர்வம்ப பேசாம இருக்கான் பார்த்தேளா, அவன் சத்து. பணத்து மேல ஆசை இல்லாம இருக்கான் பார்த்தேளா, அவன் சத்து. ஆசை இல்லாம இருக்கிறவன் பணத்துக்காக ஒரு வேலையும் செய்யல, வந்தவரிடம் போனா போகட்டும் என கூடியதான எண்ணத்துல இருக்கிறவன் சத்து. எப்பொழுதும் இதயத்துல கொந்தளிப்பு இல்லாம இருக்கான் பார்த்தேளா, அவன் சத்து. அது பண்ணணும், இது பண்ணணும், அங்கே போகணும், இங்க போகணும், அவளை பார்க்கணும், இதெல்லாம் ஒண்ணு. எது உங்களுக்கு வேணுமோ பகவான் அரேஞ்ச் பண்ணுவேன். உங்க மனசுல ஒரு எண்ணம் வந்துருது, அந்த எண்ணமானது நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சா பகவான் நிச்சயமா பண்ணி கொடுப்பார். ஏன்னா பகவான் அதுக்காகத்தானே இருக்கார். நல்லோருடைய இதயத்துல இருந்து கொண்டு அவன் நினைத்ததை பண்ணணும். பகவானுடைய கையில நாமெல்லாம் கருவிக்கள், அது ஞாபகம். நான் பண்றேன்னு லாபம் இல்ல, நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அவருடைய சகாயம் இல்லாத போனால், அவன் அருள் இல்லாத போனால் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அவன் அருள் எப்படி வேணும், எங்க இருந்து வரணும்? அதை ஏதாவது காசு கொடுத்து வாங்கறது அருள இல்ல, ஏதாவது பண்ணி வாங்க முடியுமா? கிடையாது. நீங்க மனசு சாந்தமா, இது வேணும் அது வேணும் எனக்கூடியதான எண்ணம் இல்லாம இருக்கணும். மனசு எண்ணக்கூடியதான ஸ்வபாவம் தானே, அது எண்ணாமல் இருக்கணும்னு சொல்றே, அது என்றதானே அதனுடைய ஸ்வரூபம். இது வேணும் அது வேணும் நினைக்கிறதானே அதனுடைய ஸ்வபாவம். ஆமா, அதனால்தான் சொன்னேன், அந்த மனசுக்கு பரமாத்மாவை கொடுங்க. மனசுல பகவானையே தியானம் பண்ணுங்க. அதை தவிர வேற விஷயம், கொஞ்ச நேரம் படிக்கிறது, கொஞ்ச நேரம் காதால கேட்கறது, கொஞ்ச நேரம் எழுதுறது, கொஞ்ச நேரம் வேற யாரோட யோஜனை பண்றது, இப்படியே அந்த பரமாத்மானிடத்திலேயே உங்க மனசை வச்சுட்டே இருந்தேனால் அந்த மனசுல இருக்கக்கூடியதான முன்னால ஆரம்பத்துல சொன்ன பாபங்கள் இருக்கு, புண்ணியமும் இருக்கு, பாபமும் இருக்கு. அந்த பாபங்கள்லாம் இதனால அகற்றப்படும். அந்த மனசானது சுத்தமாகவும். மனசு சுத்தமாச்சுன்னா என்ன சார் அர்த்தம்? மனசு சுத்தமா இருந்தா ஆறுதா வெள்ள வெள்ளையில தெரியுமா? ஒன்னும் தெரியாது. மனசு சுத்தமானதுங்கிறதுக்கு அடையாளம் உங்களை அறியாமலேயே நீங்க வேதாந்தத்தை கேட்கக்கூடியதான சந்தர்ப்பம். எங்கெங்கயோ இருக்கா சார், ஊரெல்லாம் இருக்கா, மதுரை இருக்கு, திருச்சிராப்பள்ளி இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்கு. வேதாந்தத்தை கேட்கணும்னு ஆளே கிடையாது, சொல்லவாடும் கிடையாது, கேட்கறதுக்கு இடமும் கிடையாது. அதுக்கு இந்த மயிலாப்பூருக்கு வரணும். அது என்ன பண்றது? இந்த பிராந்தத்துலதான் கேட்கிற சொல்ற, ரொம்ப நாளா நடக்குது. இந்த பிராந்தத்துல தான் கிரிமினல் லாயர்ஸ் எல்லாம் இருக்க, சாதாரண வியக்திகள் இல்ல. கொன்னுட்டு இருந்தான்னு அவன் கொல்ல நினைச்சான் சார், கொல்ல முடியல சாருங்கிறவாளும் இருக்கா. யாரும் இல்ல. அது முன்னால என்ன சொல்லுவான்னா, காவேரி தீரத்துல இருந்தவாளுக்கு புத்தி ஜாஸ்தி, அவள் இங்க மயிலாப்பூர்ல வந்துட்டாளோ நமக்கு தெரியல. ஆனா விவகாரம் என்னன்னா இங்க வந்துச்சு.
இங்க மட்டும் இல்ல, எப்பவுமே சாஸ்திரம் சொல்றது உங்க மனசு சுத்தமாகுமே ஆனால் உங்களுக்கு வேதாந்தத்தை கேட்கக்கூடியதான வாய்ப்பு கிடைக்கும், சத்குரு லாபம். இதான் நம்ம மனசு சுத்தமானதுங்கிறதுக்கு அடையாளம். சாஸ்திரத்துல தமேதம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன. பல பிறவிகள்ல யஜ்ஞங்கள் பண்ணி, தானங்கள் பண்ணி, தபசு பண்ணி, விரதங்கள் இருந்து இவைகள்லாம் பண்ணினீழையானால் அதனுடைய புண்ணியமானது உங்க மனசை தூய்மையாக்கிறது. தூய்மையானதுமே என்ன சார் பண்ற, விவிதிஷந்தி, வேதந்தான் பிரமாணம். ஏன்னா மனசை பத்தி நமக்கு தெரியும். விவிதிஷந்தி, ஆத்மாவை அறிவதற்கு ஆசைப்படுகிறார்கள். இந்த ஆசை வரணுமையானால் நமக்கு இத்தனையும் இருக்கணும். ஆசை பண்ணாதானே சார், வந்தாதானே சார் மனுஷன் முயற்சி பண்ணுமா? ஜானாதி இச்சதி யததே, அறிகிறான், ஆசைப்படுகிறான், அடைய முயலுகிறான். சோ அவனுக்கு ஆசை வந்தாதான் அதை பண்ண முடியும். இவனுக்கு ஆசை வரணும்னா என்ன பண்ணணும், வேதாந்தத்தை கேட்கணும்னு ஆசை வரணுமே. ஆனால் பல பிறவிகள்ல இவைகள்ல பண்ணிருக்கும். போன பிறவில பண்ணினேன்னா இல்லையா எனக்கு தெரியாதே காரணர். அதான் நான் சொல்றேன், உங்க மனசுல என்ன சம்ஸ்காரம் இருக்குன்னு தெரியாது. சோ மனசு சுத்தியானதுங்கிறதுக்கு அடையாளம் அதனுடைய ஒரு ரிசல்ட்னாலதான் பார்க்க முடியும், நேர பார்க்க முடியும். அரிசி கோணிக்குள்ள மாங்காய போட்டிருக்க, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, அது ஒவ்வொரு நிமிஷம் எடுத்து எடுத்து பார்க்கப்படாது, அங்கே போட்டு வைக்கணும். அது நல்ல வாசனை வந்ததுன்னு வச்சுங்களேன், ஓஹோ பழுத்தாச்சு. அது எடுத்து நீங்க பார்க்க வேண்டாம். அந்த வாசனை வர ஆரம்பிச்சதுமே பழுத்ததுன்னு எப்படி தெரியறதோ, எப்படி நீங்க வேதாந்த கிளாஸுக்கு போக தொடங்கினோ, அது போகணும்னு நினைச்சோ, அப்பவே மனசு சுத்தமாச்சு. அதான் விவிதிஷந்தி எனக்கூடியதான ஸ்ருதிக்கு அர்த்தம். இப்படி ஆசைப்பட்டு அத குருமுகமாக கேட்டு அதை நிச்சயமாக்கிண்டு அதுலயே தனிச்சு இருக்கணும், நம்ம மற்ற விஷயங்கள்ல போகப்படாதுன்னு நினைக்கிறவாள் யார் இருக்காளோ அவ சத்துக்கள். நீங்க கேட்ட கேள்வி, சத்துன்னா யாருன்னு தெரியல சார். சத்துன்னா கருப்பா இருப்பாரா, வெளுப்பா இருப்பாரா, நீளமா இருப்பாரா, குட்டையா இருப்பாரா, காஷாயம் கட்டின்னு இருக்காரா, வெள்ளை வேஷ்டியா இருப்பாரா, இல்ல வேஷ்டி இல்லாம இருப்பாரா, என்ன கணக்கு ஒண்ணும் தெரியலையே நமக்கு. சத்துன்னா அவருடைய மனசு எப்பொழுதும் பரமாத்மாவனிடத்திலேயே இருக்கும். யாராவது கேட்டாலொழிய பதில் சொல்ல மாட்டார், மௌனமா இருப்பார். ஏன்னா மனசு அங்கேதான் இருக்க, அதுல இருந்து நழுவிடுவேணும்னு ஒரு பயம். அந்த பரமாத்மாவனுடைய எண்ணத்துல இருந்து நழுவாம இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். அப்படி இருந்து கொண்டு சர்வதா சர்வகாலமும் பரமாத்மா அவனிடத்திலேயே தான் தனிச்சு நிற்கணும் எனக்கூடியதான எண்ணம் கொண்டவருக்கு சத்துன்னு. அதனால இப்ப என்னாச்சு, சத்துக்கள் தெரிஞ்சது. அந்த சத்துக்களை தெரிஞ்சதுமே நமக்கு என்ன வேணும்னா சத் சங்கத்துவம், அவளோட சேரணும். அவதான் வேண்டான்னு நினைச்சுட்டு ஏகாந்தமா இருக்காளே, அவளோட நாமும் போய் சேர்ந்து ஒரு 2 நாள் இருந்து அதுக்கப்புறம் நம்மளால ஒரு சீட்டு கட்ட விளையாடலாம் வரையில ஒரு 10 நிமிஷம் ஒரு சேஞ்சுக்கு, சாதாரணமா இருக்க ஒரு சேஞ்சுக்கு அப்படின்னு சொல்லி அவரையும் சம்சாரத்துல தள்ளி அப்புறம் நம்ம மாதிரிதான் இருக்கார் அப்படின்னு சொல்றதா. அதனாலதான் சத்துக்கள் தனியா இருக்க. சத்துக்கள் தனியா ஏகாந்தமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு செஞ்சோம்னா, இது போல சேர்க்கையினால இன்னொருத்தரோட சேர்ந்தோமையானால் அவளுடைய இருக்கக்கூடியதான மனசுல இருக்கிற எண்ணங்கள்லாம் இவாளுக்கு வரலாம். அன்லஸ் நீங்க அதுல ஸ்திரமாக இல்லாத போனால், ஸ்திரமாக நீங்க இருந்தீர்களானால் உங்களை ஒன்னும் அசைக்க முடியாது. ஆனா அந்த தைரியம் இல்லாத போனா சில சமயத்துல இந்த சின்ன ஆசைகள் உங்களை திருப்பி இங்க கொண்டு வந்துடலாம். மறுபடியும் இங்க இருந்து அங்கே போறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால சத்துக்கள் பத்திரமா இருந்துட்டு இருப்பான், அனாவசியமாக பேச மாட்டேன், எல்லோரையும் சேர மாட்டேன். எங்கேயாவது போகணும் தனியா போயிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துருவாளே தவிர 10 பேரோட சேர்ந்து கும்பலா இருக்கிறதுன்னு பார்க்க மாட்டேன். அப்படி இருக்கக்கூடியதான சத்துக்களோட சேருது. அந்த சத்துக்கள் என்ன பண்ற, அவ ஃபார்மா இருக்காளோ இல்லையா, அதனால அவளுடைய சேர்க்கையினால நம்ம மனசும் அசையறதுன்னு போய்
நம்ம மனசுல இது வேணும் அது வேணும் அங்க வேணும் இங்க வேணும் அது பண்ணணும் இது பண்ணணும் இந்த கவலைகள்லாம் இதெல்லாம் நின்று போயிடும். அதுக்காகத்தான் சத்துக்களோட சேருதுன்னு சொல்லு. நம்ம அதுல குழந்தை இருக்க சார், 4-5 வயசு குழந்தை, அது பண்ணக்கூடியதான லூட்டி இன்னதுன்னு தெரியல. இதை எடுக்கிறது அதை எடுக்கிறது தூக்கி போடுறது பண்றது. அந்த குழந்தைய அதுலயும் என்னாச்சு தெரியுமோ, நான் பொண்ணு வைத்து பேசி உங்களால ஒன்னும் சொல்ல முடியாது. மாப்பிள்ளை இருக்காருங்க, அந்த பேசிய ஏதாவது சொன்னா மாப்பிள்ளை கோபம். சொல்லாம உங்களால இருக்க முடியல, எல்லாத்தையும் தூக்கி போட்டு இருக்க. உங்க ஆத்துலயும் இப்படித்தான் பண்றாளான்னு வேற கேட்டேன். இல்லையே, எங்க ஆத்துல சமத்தா இருக்காளேவா அப்படிங்கிறாரு. அப்ப என்ன நான் துன்மார்க்கம் பண்ணி சொல்லி கொடுத்தேன் அவங்களுக்கு? அந்த குழந்தைக்கு இல்லையே, ஜலத்தை எடுத்துக்கொண்டு பிளக்ல போடுற சார், என்ன ஆகுமோ தெரியல. அப்படி என்ன பண்றது அந்த குழந்தை? ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா என்னாச்சுன்னு திடீர்னு ஒருத்தர், ஒரு பெரியவர் அதானுபாவா வீட்டுக்கு வந்தார். வந்ததுமே வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொன்னேன். வேற ஒண்ணும் பண்ணல. அவர் வந்ததை பார்த்தா குழந்தை கப்சுப்புன்னு ஆயிட்டா. அவர் போனதுமே மறுபடியும் ஆரம்பிச்சுட்டார். அவரை கண்டா எனக்கு பயம் இல்ல, யாருக்கும் பயம் இல்ல. அவர் சாதாரண வியக்தி, பாவம். அவருக்கு பேரு நரசிம்மன்னு பேரு. ஆனா கரப்பாம்பூச்சி கூட பயப்படுறவர். ஆனா அப்படிப்பட்டவரா இருந்தா அதை கண்டு பயந்து இருக்க இந்த குழந்தை. என்ன வேற ஒரு வியக்தி வந்தா பயம். சாதாரணமா நம்ம இருந்தா நம்ம கண்டா பயம் இல்ல, புதுசா ஒரு வியக்தி வந்தா பயம் குழந்தைகளுக்கு. அதே மாதிரி தான் இந்த சத்துக்களோட நீங்க சேர்ந்தேடையானால் இந்த சத்தை கண்டு உங்க மனசு பயப்படும். உங்க மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்கள் எல்லாம் பயப்படுறது. நம்ம எதிர்க்க வந்தோம்னா இவர் எரிச்சு விடுவாரோ, ஏன்னா ஞானம் கிட்ட இருக்கார் அவருக்கு. அந்த ஞானமானது அவர் மனசுல இருக்கக்கூடியதான எல்லா சம்ஸ்காரத்தையும் பழைய விஷயங்களையும் எரிக்கிறா போல என்னையும் எழுதிருமோன்னு மனசு பயப்படும். அதனால்தான் சத்துக்கள் இடத்துல போய் உட்கார்லாம். ரமணாசிரமத்தில் ஜனங்கள்லாம் போய் உட்கார்ந்தானே அவர் என்ன பண்ணுவார்? அவர் பாட்டுக்கு அவர் இருக்காரு, ஒன்னும் பேசவும் மாட்டாரு, கூட அப்படியே இருக்காரு. இவன் போனா மனசுக்கு நிம்மதி கிடைச்சதுன்னு. எங்க இருந்து நிம்மதி? அவர் விற்கிறாரா? ஏதாவது கொடுத்தாரோ? ஸ்பூன்ல ஏதாவது கொடுத்தாரோ உங்களுக்கு? எப்படி வந்தது? அந்த சன்னிதானத்துல உங்க மனது, அந்த அடக்கின மனசு இருக்கிற சன்னிதானத்துல உங்க மனசும் அடங்கியது. அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன பண்ண, எதற்காக மகான்களத்துல போய் சேர? வேற ஒண்ணும் இல்லை. அவளை சேர்ந்தா நமக்கு ஏதோ காசு வருதுன்னு வரலாம், அதை பத்தி நான் சொல்லல. மகான்கள் சில பேர் உபாசகாளா இருந்தா அவள்கிட்ட போனமான அவளுக்கு நமஸ்காரம் பண்ணினாலே மேல நமக்கு புண்ணியம் வரும், காசு வரும், ஐஸ்வர்யம் வரும், லோகத்தில் இருக்கக்கூடிய சுத்தங்கள் வரலாம். இதெல்லாம் பை ப்ராடக்ட், அதற்காக இருந்தல்ல. சில பேருடைய புண்ணியமானது நமஸ்காரம் பண்ணினோமே அந்த புண்ணியங்கள், அது மாதிரி புண்ணியம் நமக்கு வரலாம். தஸ்ய புத்திராதாயமுபயந்தி. பெரிய மகான் காலமாயிட்டார், அவருக்கு புண்ணிய பாபங்கள்லாம் ஒன்னும் வேண்டியதில்லை, அவர் தான் மோட்சத்தை அடைஞ்சுட்டாரு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, அவருடைய புண்ணியங்கள்லாம் அவளுக்கு நமஸ்காரம் பண்ணின சிஷ்யாளுக்கு போயிடுதான். அவரிடத்துல ஏதோ கொஞ்சம் நஞ்சம் பாபம் இருந்தது. ஆனால் அந்த பாபமானது அவரை வைத்தவாள் இருக்க பதில, எப்படிப்பட்டவாளா இருந்தாலும் லோகத்துல சில பேர் இருக்க வையர். அன்னைக்கு ராமனையும் கிருஷ்ணனையும் வச்சவாள் இருக்கா சுவாமி. நீங்க என்ன சிசுபாலன் பகவான வையல? பகவத்கீதை அர்ஜுனம் பிதாசி லோகஸ்ய சராதரஸ்ய சுமஸ்யாத்யஸ்ய குரோர்கலியான்னு சொல்றான். ஆனா சிசுபாலன் பகவான வையல. சிசுபாலன் அந்த பக்கம், ராவண கும்பகர்ணாதிகள் ராமன வையல, இந்திரஜித்து ராமன வையல. அதனால உலகம்னு இருக்குமே, ஆனால் வையறதுக்குன்னு ஒரு 10 பேர் இருப்பான், அதை பத்தி இல்ல. ஆனா அந்த மகான்கள் ஏகாந்தமா இருந்துருக்கா, நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புண்ணியம் வரலாம். அது வராத போனாலும் மனசாந்தி கிடைக்கும். நிஜமாக மகாத்மான்னா என்ன? அவரை பார்த்தா சந்தோஷமா இருக்கு சார், அவரை பார்த்தா ஆனந்தமா இருக்கு, ஒரு மனசு நிம்மதியா இருக்கு, போய் நமஸ்காரம் பண்ணணும்னு தோன்றது. இது என்ன? சத்துக்க லட்சணம். கேட்டேன், சத்துன்னா யாருன்னு கேட்டீல? சத் சங்கத்வே. அவன் என்ன பண்ற, அவளோட போக போக நமக்கு என்ன ஆறுதுன்னு லௌகிகமான விஷயங்கள்லாம் ஆசை குறையும். தெரியலையே, அது இப்ப தெரியாது, ஒரு 5-6 வருஷம் ஆகணும், அப்பதான் அதனுடைய எஃபெக்ட் தெரியும். முன்னால் நமக்கு கோபம் வந்துன்றது, கோபம் கொஞ்சம் குறைஞ்சது.
முன்னால இது வேணும் அது வேணும் அங்க போகணும் இங்க போகணும் அது பண்ணணும். இப்ப எல்லாம் ஆசைப்படுறது இல்ல, வெறுக்கிறதும் இல்ல. விவகாரம் என்னடா, இதுதான் சத்சங்கத்துடைய லட்சணம். முன்னால வெறுமனு பொழுது போகலன்னு நினைச்சிட்டு டிவி பாக்குறது, அங்கே போறது இங்க போறது, ஊர் வம்பு பேசுறது. இப்ப எல்லாம் என்ன ஒண்ணும் இல்லாம கண்டம் கொண்டு உட்காந்து சுவாமி என்ன யோஜனை பண்ண, ஒன்னும் யோஜனை பண்ணலையே, அதான் முக்கியம். இன்னும் என்ன பண்ண, நமசிவாயம் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுங்க, இந்த நமசிவாயான சிவனுடைய உருவத்தை பார்க்கறது ஒண்ணு, அந்த சிவனுடைய உருவத்தை விட்டு அவருடைய சொல்ல மட்டும் அறியுது. அடுத்த ஸ்டேஜ் மந்திர ஜபம்ங்கிறது என்ன, உருவத்தை பார்க்கறது. இப்ப பார்த்தோமே அழகாக அப்படி சுப்பிரமணிய சுவாமி வர, இந்த பக்கத்துல தாரகாசுரன் வர, அவனை கொடுக்கிற சூரசம்ஹாரன், சூரனை வர்றார், வந்து 3 தடவை பிரதட்சணம் பண்றான், அங்கே போறான், தலையை எடுக்கிறார், மறுபடியும் வைக்கிறார். இதுல என்ன உருவம், இந்த உருவமானது மனசை கவனிக்கிறதுக்காக அந்த உருவத்தை விட்டு சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் அப்படின்னு அந்த சத்தத்தை மட்டும் சொல்லிட்டு இருக்க பார்த்தீங்களா, அது அடுத்த ஸ்டேஜ் மந்திரம். அந்த மந்திரத்தையும் இது இவருடைய மந்திரம்னு தெரியாம அந்த நாதத்துல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றான் பார்த்தீங்களா, அது அடுத்த ஸ்டேஜ். அதையும் விட்டு நாதாதீதமா இருக்கக்கூடியதான பிரம்மம்னு நினைக்கிறது பதிலா மனசு தானா லயிச்சு போடும். இப்படி அந்த லயிச்சு அங்கேயே நிக்கக்கூடியவா சத்துக்கள். இப்ப சத்துக்கள் யாருன்னு அப்படி அவளோட ஒரு சங்கம் இருந்தா நமக்கு என்ன ஏற்படுறதுன்னு, நாமும் அப்படி ஆகணும்னு தோணும். யத்யதா சரதி ஸ்ரேஷ்ட சத்ததேவ இதரோதனா சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தனுவஸ்த. யார் மகான்கள் எப்படி இருக்கான்னு நினைக்கிறாளோ அவளோட சேர்ந்தா நமக்கும் அந்த குணங்கள் வரும். அவர் அப்படியே அசையாம உட்கார்றாரு சார், எதையும் மனசுல கவலையே இல்லாம பட்டுப்படாம இருக்கார் சார். அந்த நிலை உங்களுக்கு வரும். எல்லாத்தையோட ஈழ்ச்சிச்சுண்டு எல்லாம் எனக்கு வரலையே, வீட்டுல இருந்துட்டு எனக்கு இது சொல்லாம போனானே, பையன் போறப்ப போயிட்டு வரேன்னு சொல்லலையே, ஆத்துக்காரி என்ன கேட்காம சமைச்சு விட்டாளே, என்ன தப்பா, உமக்காகத்தான் ஏன் சமைச்சிருக்க, ஆனா விவகாரம் காலம்பரை என்ன பண்ணணும்னு என்ன கேட்காம பர்மிஷன் வாங்கிக்காம சமைச்சு விட்டான், பெரிய தப்பு பாத்துற. இப்படி எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறேன் பார்த்தா இந்த வம்பு குறையும். நிசங்கத்துவம்னா என்ன, நடக்கிறது நடக்கட்டும், நம்ம அது பார்ப்போம், அவ்வளவுதான். இந்த ஒரு மனப்பான்மை உங்களுக்கு வரும். டெலிபோன் வந்தா யாரு போன் பண்ணினா, ஏன் உங்க தலை எடுக்க போறல, டக்குன்னு தெரிஞ்சுட்டு ஆகணும், ஊர் ரொம்ப வரணும், வரப்படாது. உமக்கு வேணும், உங்களுடைய ஹெல்ப் வேணும்னா நிச்சயமா உங்களை கேட்கத்தான் கேட்கும், இல்லாமட்டுவாள. ஆனா விவகாரம் என்னன்னு, அதுல நம்ம மனசு ஒட்டுறதை நிறுத்தி கொள்ளும். எவ்வளவு குறைச்சலா பேசணுமோ அவ்வளவு குறைச்சலா பேசணும், எவ்வளவு சின்னதான விடயம் இருக்குமோ அதோட ஈழ்ச்சிக்காம வாழ தெரியணும். இப்படி வாழ தெரிஞ்சுக்குன்னா நிசங்கத்துவம். வீட்லயே இருங்க, சன்னியாசம் வாங்கிட்டு போகணும்னு சொல்லல. சன்னியாசம் வாங்கிட்டு மணிக்கணக்கா டெலிபோன்ல பேசிட்டா அது சன்னியாசம் இல்ல, அது சங்கமே இல்லை. ஆனா விவகாரம் என்னன்னா, ஏகாந்தமா இருங்கோ, வீட்டுல இருந்தாலும் பரவாயில்ல, அனாவசியமா யாரோட பேசுறது இல்ல. உங்க மனசானது பகவானுக்காகத்தான், அதை தவிர இன்னொரு விடயத்துல கல்ல விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்கு வருது பார்த்தா, இது நிசங்கம். இது எதனால வரும், சுலபமாக வரக்கூடியதான வழி மகான்களுடைய சங்கம். அந்த மகான் யாரு, பரமாத்மாவை நினைக்கிறவன் மகாத்மா, பரமாத்மாவில மனச கொடுத்தவன் மகாத்மா. அந்த மகாத்மாவோட சேர்றதுனால அவருடைய சம்பந்தம் உங்களுக்கு இருக்கிறதுனால நிசங்கத்துவம் வரும். எப்ப நிசங்கமா போயிடுத்தோ அடுத்தது என்ன, நிர்மோகத்துவம். மோகம்னு என்னது, எங்க சுகம் இல்லையோ அங்கே சுகம் என்று கருதுவது மோகம். கை கோத்துண்டு ஒரு பொண்ணு ஒரு பையனும் அப்படியே உலகத்துல போயிட்டு இருக்கா, யார் நம்மளை பாக்குறான்னு ஒண்ணு இல்ல. அவ என்ன நினைச்சுட்டு இருக்கா, இதுதான் சுகம்னு நினைச்சுட்டு இருக்கா. கல்யாணம் ஆன 6 மாசத்துக்கு டைவர்ஸ் வரும், அன்னைக்கு தெரியும். ஆனா விவகாரம் என்னன்னா, இதான் சுகம்னு நினைக்கிறா. அவ சந்தர்ப்பம் அப்படி. இதுக்குதான் மோகம்னு பேரு. லோகத்துல மோகம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம், எங்க சுகம் இல்லையோ அங்கே சுகம் இருக்கிறதாக நினைப்பது மோகம். அதான் மோகிச்சிருக்கான்னு சொல்லணும். இப்படி நமக்கு எல்லாத்துலயும் மோகம். பிரிட்ஜுல மோகம் இருக்கு, டிவியில மோகம் இருக்கு, டெலிபோன் செல்போன்ல மோகம் இருக்கு.
ஆத்துக்காரிய பாக்குறானோ இல்லையோ செல்போனை பார்த்துட்டே இருக்கு. எவ்வளவு நேரம் ஜாஸ்தி பாக்குறான்னு சொன்னா செல்போனை தான் பாக்குறான். பாருங்க, அதுல அவ்வளவு மோகம் இருக்கு. அது போயிடுதுன்னு எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா? அது எங்கேயும் விடப்படாது, அது அங்கிட்டயே இருக்கணும். மங்களசூத்திரம் மாதிரி கழுத்துலயே தொங்க போட்டு இருக்கணும். அது எங்களை விட்டு போகப்படாது, என்ன தொட்டுட்டே இருக்கணும். நான் அதை தொடணும், இல்ல அது என்ன தொடணும், இப்படித்தானே வச்சுட்டு இருக்காது. அப்ப மோகமானது சில பதார்த்தங்கள்ல ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கா இல்லையா? அது நிஜமாக சுத்தமா? உங்களுக்கு பிடிக்காத விஷயம் இன்ஃபர்மேஷன் ஒருத்தம் கொடுத்தானேயானால் உங்களுக்கு கஷ்டமா இருக்கா இல்லையா? அது சுகத்தை கொடுக்கல, அது ஜட பொருள். ஆனா அந்த பொருளை கண்டு நீங்க பாக்குறீங்க. அதான் கீழே சொல்லிருக்காரு, நாரிஷ்டனகர நாபீதேசம் திருஷ்வாமாகா மோகாவேஷம். மோகாவேஷம், இந்த மோகம்ங்கிற பதம் அங்க இருக்காரு. ஏதன் மாம்சவசாதி விகாரம் மனசு விசிந்தய வாரம் வாரம் சொன்னாரோ இல்லையா? அந்த மோகம் போயிடும் உங்களுக்கு. எல்லா விஷயத்திலையும் மோகம் போடும். பணத்துல ஒரு மோகம் இருக்கு மனுஷனுக்கு, தங்கத்துல ஒரு மோகம் இருக்கு, மற்ற பதார்த்தங்கள்ல மோகம் இருக்கு, பெரிய உத்தியோகம்னு ஒரு மோகம் இருக்கு. அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போற இவைகள்லாம் டெம்பரரி, எதையும் சாஸ்வதம். சாஸ்வதமா இருக்கிறது உங்களுக்கு உங்க ஆத்ம தத்துவம் ஒண்ணு தவிர வேற ஒண்ணுமே. ஆகையால் இந்த மோகம் போகணுமையானால் நிசங்கம் வரணும், நிசங்கம் வரணுமையானால் சத்சங்கம் வரணும். ஆகையால் சத்சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே. இப்ப மோகம் போயிடுதோ இல்லையா? எதுல நிஜமாக சுகம் இல்லையோ அந்த இடத்துல சுகம் என்று கருதக்கூடியதான ஒரு எண்ணம் போயிடுதோ இல்லையா? இப்ப என்ன சொன்னார், உங்க எண்ணம் நிஜமான சுகத்தை அளிக்கிற இடத்துல தான் இருக்கு. அப்ப தத்துவம் தானே அது. தத்துவம்னு என்ன அர்த்தம்? உண்மைன்னா உண்மையானது என்ன? நம்ம சரீரமானது அழியக்கூடியது. சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான புலன்களும் ஒரு நாளைக்கு அழியக்கூடியதுதான். இதுக்குள்ள இருக்கக்கூடியதான மனசு, புத்தி, பிராணம் எல்லாம் ஒரு நாளைக்கு நம்மளை விட்டு போகக்கூடியதுதான். சோ எது நிச்சயம்? உள்ள இருக்கக்கூடியதான ஆத்ம தத்துவம் ஒண்ணுத்தான் நிச்சயம். அந்த ஜீவன் ஒருவர் தான் பரமாத்மா. இது ஒண்ணுத்தான் நிச்சயம். அதுதான் தத்துவம். தத்துவம்னு சொன்னா உண்மை, உண்மைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம். அது நிச்சலமா. இப்ப நமக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நான் வேதாந்தம் கேட்கறப்ப ஆஹா சொல்றது கரெக்ட். வீட்டுக்கு போனதுமே பசிக்கிறது, சாப்பாடு போடு. என்ன அப்படின்னு ஞானம் வந்த பிறகு சாப்பிட மாட்டானோ? சாப்பிட மாட்டான் சார், சாப்பிடுவான், ஆனா அலைய மாட்டான். நமக்கு இது வேணும் அது வேணும், வக்கனையா அது போடலையே, தொட்டுக்க இது போடலையே அப்படிங்கிறோமோ இல்லையோ. விட்டௌஷதம் புஜ்யதாம் ஸ்வாத்வன்னம் நதுயச்சதாம் விதிவசாத் பிராப்தேன சந்துஷ்யதாம். கடைச்சதோட இந்த வயசுக்கு பசி இருக்கு, அதை போக்கி கொள்றதுக்கு இது வேணும், அவ்வளவுதான். அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில கிடைச்சா சரி, இல்லாத போதா சரி அப்படிங்கிற ஒரு எண்ணம், அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கு. அதான் நிச்சலம். மனசு ஆத்ம தத்துவத்தை தவிர வேற எங்கேயும் ஓடப்படாது. இது எங்க இருக்கு சார்? அப்படிப்பட்டதான மனுஷனோட சேர்ந்தத்தினால வந்தது, சத்சங்கத்தினால வந்ததுன்னா நிச்சல தத்துவம். அதனாலதான் குருவிட்ட இருந்து வரக்கூடியது சாஸ்திர ஞானம், குருவிடத்த வரக்கூடியது அபரோக்ஷ ஞானம். குருவானவர் சாஸ்திரம் இப்படி இருக்குன்னு சொல்றார். அந்த சொல்ற சமயத்துல சில சமயத்துல நமக்கு கஷ்டமாவும் இருக்கலாம். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி சொல்றாரு, இப்படி சொல்றார். மனசுக்கு அது ஆகரணம் பண்ண முடியலன்னா கஷ்டமா இருக்கலாம். ஆனா கடைசியில அதுதான் சுகம் என்று தெரியும். சாஸ்வதமான ஒரு சுகத்தை கொடுக்கிறது இது ஒண்ணுதான், நிச்சல தத்துவம். நிச்சல தத்துவ ஞானம் வந்த பிறகு அந்த ஞானம் எதையும் எதிர்பார்க்காது. நீங்க சந்தியாவந்தனம் பண்றீங்களா, பூஜை பண்றீங்களா, ஜபம் பண்றீங்களா, ஒண்ணு எதிர்க்க. எந்த கணத்துல ஞானம் வருதோ அந்த கணத்திலேயே உங்களுக்கு மோட்சம் வந்தாச்சு. வீட்டுக்கு போல இருட்டா இருந்தது, பல்ப சுவிட்ச போட்டு வெளிச்சம் வந்தது, இருட்டு எங்கே போச்சு? இருங்கன்னு சொல்லிட்டு டாடா பை பை சொல்லிட்டு போறதா? என்ன சார் இந்நேரம் நாங்க இருந்தேனே இந்த வீட்டுக்குள்ள, இந்த ரூமுக்குள்ள நான் இருந்தேனே, என்ன யாரும் ஒண்ணும் சொல்லலையே, வெளிச்சம் வந்ததுமே அந்த ரூமுக்காக ஒரு மறுபடியும் வெளிச்சம் போனதுமே நான் வரேன் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு போகணுமோ இல்லையோ? ஏதாவது சொல்றதா? லைட்டு போட்டதுமே இருட்டு எப்படி ஓடி போறதோ
அதே போலயே உங்க மனசுல இருக்கக்கூடியதான அறியாமையானது அறிவு வந்ததுமே அடுத்த கணம் இருக்காது, ஒரு செகண்ட் இருக்காது. இருட்டு போனப்புறம் வெளிச்சம் வந்ததா, வெளிச்சம் வந்த பிறகு இருட்டு போச்சா? கேள்வி, யோஜனை பண்ணி பாருங்க. ராத்திரி எல்லாம் யோஜனை பண்ணுங்க, சமாதானமே கிடைக்காது. நான் வெளிச்சம் போட்டேன் சார், லைட் போட்டேன், இருட்டு போச்சு. இருட்டு இருக்கிறப்பவே வெளிச்சம் அந்த ரூமுக்குள்ள எப்படி போறோம்? அதான் உள்ள இருட்டு இருக்கே சார், அது போக்கடிச்சா தானே இது போறோம். அதனால முதல்ல இருட்டு போச்சு, அப்புறம் வெளிச்சம் வந்தது. இல்ல, வெளிச்சம் வந்தாதானே இருட்டு போகும். ஏன்னா இது வரைக்கும் வெளிச்சம் வருது. எதுன்னு அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். என்ன சொல்ற? வெளிச்சம் போனப்புறம் இருட்டு வந்ததா, இல்ல இருட்டு போனப்புறம் வெளிச்சம் வந்ததா? ஒன்னும் சொல்ல முடியாது. அப்ப என்ன, அதே போல ஞானமானது எக்கணத்தில் உங்க மனசுல வருகிறதோ, மனசுலதான் ஞானம் வருது. மனச இவானு திரட்டவியம் நேகனாஸ்தி கிஞ்சனா, எதை சொன்னாலும் உபனிஷத்தை சொல்லணும். எங்க ஞானம் வருது? விருத்தி ஞானம் மனசுல வருது. மனசுல வந்ததுமே மனசோட சேர்ந்து கீழே விழுந்து. ஞானம் வந்த பிறகு மேல மனசுல இருக்கிற சம்ஸ்காரங்கள் பூஜ்யங்கள் ஒண்ணுமே கிடையாது. இருட்டுக்குள்ள பயம், இருட்டேன்னு பயம் இருந்தது. இருட்டு போனதுமே பயம் எங்க போச்சு? இருட்டு போனதுமே எப்படி பயமும் போயிடுதோ அதே போல அஜ்ஞானம் போனதுமே, ஞானம் வந்ததுமே அஜ்ஞானம் போனதுமே எல்லாமும் போயிடுது. பயம் போயிடுது, கவலை போயிடுது. மனசு இது மேல எங்கேயும் எங்கேயும் அசையாத அலையாத ஆனந்தமான சாந்தமான ஒரு ஸ்வரூபத்தை அடையும். இதுதான் ஜீவன் முக்தி. உயிரோட இருந்து முக்தியை அடைகிறான்னு என்ன அர்த்தம்? மனசுல கொந்தளிப்பு இல்லை. அந்த மனசு எது என பார்த்தாத்தோம்னா பஸ் போட்டாத்தோம் ஆகி, மானம் இடிஞ்சு கீழே விழட்டும், பூமி உடையட்டும், அவனுக்கு ஒண்ணு ஆகல. எனக்கு என்ன ஆச்சு? யாஜ்ஞவல்யர் பாடம் சொல்லிண்டே இருக்கார். ஜனகர் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அவர் ராஜாவோ இல்லையோ சக்கரவர்த்தியோ இல்லையோ வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. முன்னால் இருக்கக்கூடியதான 4 சன்னியாசிகள் பேசிட்டு இருக்க பாத்தீங்களா? என்னத்தான் இருந்தாலும் பணத்துக்கு வேல்யூ இருக்கு சார். நாம வந்து உட்கார்ந்து இருக்கோம், 10 நிமிடம் ஆச்சு, பாடம் ஆரம்பிக்கல. அவர் வந்ததுமே ஆரம்பிச்சுறாரு பாத்தீங்களா? அதனால ராஜா பணம்னா எல்லாரும் பிடித்தான் அப்படின்னாரு. யாஜ்ஞவல்யர் கேட்டார், சரின்ட்டார். பேசிட்டார். ஒருத்தனுக்கு வாக்கு இருக்கு, பேசப்படாதா? அவனுக்கு ஒரு சுவாதந்திரம் இல்லையா? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் போக வேண்டாம், அது கான்ஸ்டிடியூஷன். நம்ம சாதாரணமாவே பேசுறப்பவே வாய் இருக்கு, அவன் பேசினான், வாய முடியும். ஊர் வாய மூட முடியுமா? பாடம் ஆரம்பிச்சு அவர் வந்த பாடம் ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. திடீர்னு இவருடைய மாயினால என்ன பண்ணார், அந்த சுட்டு பக்கத்துல எங்கேயும் வரிசையா நெருப்பு பத்துட்டு எரிகிற மாதிரி ஒரு தயார் பண்ணினார். இந்த சிஷ்யாலாம் அப்படி பாக்குறா, அந்த வீட்டுக்கு பக்கத்துல எரிஞ்சுட்டே இருக்கு. ஓட ஓட ஒரு நமஸ்காரம் கூட பண்ணல. கிளாஸ்ல நடுவில் எழுந்து போறதா, நமஸ்காரம் பண்ணி எழுந்து போனோம் ஒண்ணும் கிடையாது. ஓடிதான். என்னடா, நாங்கெல்லாம் சன்னியாசி, எங்களுக்கு இருக்கிறது என்ன, கட்டிண்ட வேஷ்டியை தவிர இன்னொரு வேஷ்டி, அதையும் எரிஞ்சு போச்சுன்னா நாளை காலமா ஸ்நானம் பண்ண வரை என்ன பண்ணணும்? கவலை பார்த்து யதீஸ்வராளுக்கு எதுல கவலை? கோமணத்திலையும் வேஷ்டி இருக்கு. இவர் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவெல்லாம் போயிட்டு எல்லாம் மடிச்சு வச்சோன்னு வந்துவிட்டார். வந்ததும் இவர் என்ன கேட்டார், உங்க ஊரெல்லாம் 10 எரியறது, நீங்க போகலையான்னாரு. மிதிலாயாம் பிரதீப்தாயாம் நமே கிஞ்சன வர்த்த, எரியறது மிதிலாபுரம் தானே, நான் இல்லையேன்ட்ட. ஏன்னா என்னுடைய ஆத்மா அசப்தம் ஸ்பர்சம் ரூபம் அவ்யயம் அக்ஷேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோ சோஷ்ய ஏவசா. ஆத்மாவை கத்தி வெட்டாது, நெருப்பு பொசுக்காது, ஜலம் நினைக்காது. அந்த ஆத்மஸ்வரூபமா நான் இருக்கேன். அதெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்க, மிதில தானே போறது, போனா போட்டுமே அப்படின்னு. இப்ப இவாளுக்கு பாடம், நாம எப்படி இருக்கோம், அவர் எப்படி இருக்கார், அவருக்காக காத்தல் இருக்கிறது ரைட்டு தானே. அது மாதிரி உங்களுக்கு அறிவு வந்ததுக்கு அடையாளம் என்ன? ஜீவன் முக்தனா இருக்கேங்கிறதுக்கு அடையாளம் என்ன? புரியணும். உங்க மனசு எது எப்படி ஆனாலும் அசையாம அப்படியே. இப்ப சின்ன விஷயமா இருந்தாலும் அவஸ்தப்படுறதோ இல்லையோ, இது ஆகுமா அதாகுமா என்ன ஆகுமோ ஏதோ
சொல்லலையா? அது இல்லாத ஒரு நிலை பரமசாந்தி நிர்வாண பரமாம் மத்சம்ஸ்தாமதி கச்சதி. பகவான் எல்லாம் கீதையில் சொல்லிருக்காரு, நம்ம தான் பாக்குறது. நிர்வாண பரமாம், சரீரம் கீழ் விழுந்துட்டே இருந்தாலும் அவனுடைய மனசு வேற எங்கேயும் போகாது. நமக்கெல்லாம் 2 தும்பலை விட 3வது தும்பல் வந்து அப்படி டாக்டர் கிட்ட போவோங்கிறோம். தும்மல் தானே வந்திருக்கு, மூக்கு கீழே விடலையே, இருந்தாலும் ஏன் டாக்டர் என்ன ஆகுமோ என்னமோ, ஒன்னும் ஆக போறதில்ல. இவனுக்கு இப்படி சரீரம் கீழே விழுந்தாலும் அதே நிலையில இருக்கிறான் ஜீவன் முக்தி. அந்த நிலையை நீங்க அடையணுமேனால் எங்க ஸ்டார்ட் பண்ணணும்? சத்சங்கத்துல. சத்சங்கம் நமக்கு கிடைக்கணுமேயானால் என்ன பண்ணணும்? உலகத்துக்கு சத்தா இருக்கக்கூடியதாக பஜ கோவிந்தம் பஜ கோ, அதானே சொல்லணும். கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி டுப்ரீங்கரணே. அதனால்தான் நம்ம ஊர்ல எல்லோரும் பகவான பிரார்த்தனை பண்ணுங்கோ, பகவன் நாமாவை சொல்லுங்கோ. குமாரா, குஹா, சக்தி புத்திரா அப்படின்னு சுப்பிரமணிய சுவாமியோ அன்னைக்கு அந்த பகவானுடைய நாமாக்களை சொல்லுங்க. அது சொல்லிட்டே இருந்தேன்னா மனசுல சத்து தாரா ஓடி வருவார். தேவ ஸ்ரீகுரு ரூபமேத்திய பகவான் ஆவிர்பவதி ஸ்வயம். அவர் உங்களுக்கு ஆத்ம தத்துவத்தை கொடுக்க. ஆகையால் நமக்கு வழி என்ன? பகவன் நாமாவை சொல்வோம், சத்துக்களுக்காக தேடிட்டு இருப்போம், மனச இதயத்துல அந்த பரமாத்மாவை தேடுவோம், அந்த குருவை நாடுவோம், க்ஷேமத்தை அடைவோம். இதுக்கு முதலாக பகவன் நாமாவை சொல்வோம். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். மேல் பாகம் நாளை.